எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? கனி, பூமியிலே வாழும் வரை இரத்த பந்தம் மாய்ந்திடுமா? தண்ணீரிலே வாழும் மீனின் கண்ணீரும் கரை சேர்ந்திடுமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தங்கள் இங்குண்டு, அதுபோல இரத்த சொந்தங்கள் அம்மா. பூமிக்கும் சாமிக்கும் சம்பந்தம் இல்லாமல் மண்ணில் சொந்தங்கள் இங்கேதம்மா. உண்மை தெரியும் நாளும் வருமோ? அது என் அண்ணன் இல்ல, என்னோட அம்மா. சண்முகம் அண்ணனுக்கு 4 தங்கச்சிங்க. ஒருத்தர் கூட அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டோம். நீங்க தோத்துதான் போவீங்க. வாடா போலாம், வா. நான் வாரேன். மிஸ்டர் சௌந்தரபாண்டி, என்னங்க இது? என்ன வேலை இது? மனுஷனா நீங்க? இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்க்க உங்களுக்கு அசிங்கமா இல்ல? நீ எப்படிலாம் இங்க? கனி எப்படி வந்தாலோ அப்படிதான் நாங்களும் வந்தோம். சின்ன புள்ள, 13 வயசு. அவளுக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு ஏன்பா இல்லாம போச்சு? இந்த விஷயத்துல எல்லாம் நீ தலையிடாத. யோ, மனுஷனாயா நீ? மரியாதை எதன பேசிட்டு இருக்க? இப்ப நீ திருந்த மாட்டியா? 3 புள்ளைய பெத்தவன் தானே நீ. ஒரு குழந்தைய குடும்பத்துல இருந்து பிரிக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு உனக்கு தெரியாது? மரியாதையா இங்கிட்டு இருந்து போயிடலாம் சொல்லிட்டேன். போகதானே போறேன். நான் என்ன இங்க குடி இருக்கவா வந்தேன்? முதல்ல புரிஞ்சுக்கோங்கப்பா, பாசம்னா இதுதான். நீங்க என்ன பெத்தவர் தானே. எதுக்காக உங்க மேல எனக்கு பாசம் வரல? ஏன்னா எனக்கு நீங்க அப்பனா ஒரு நாளும் நடந்துட்டதே இல்ல. ஆனா அந்த கனி யாரோ பெத்த பிள்ளையாவே இருக்கட்டும், இவங்களோட பண வசதியும் தகுதியையும் பாசத்தையும் காட்டினாங்கல்ல. மனசு மாறினாளா? எதுக்காக? சண்முகம் காட்டின பாசத்துக்காக மட்டும்தான். சண்முகம் வெறும் பயலா பணக்காரனா ஏழையாங்கிறது முக்கியமே இல்ல. பாசம் அதுதான்ப்பா கடைசியில ஜெயிக்கும். அந்த பாசத்தை வச்சுதான் அவன் என்னையவே ஜெயிச்சான். அந்த பாசத்துக்கு முன்னாடிதான் நீங்க திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டே போறீங்க. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு எதுவும் புரிய வேண்டிய அவசியம் இல்ல. இந்தாரு, அந்த வெறும் பையன் இங்கிட்டு வரத்துக்குள்ளாரே நீ மரியாதையா போயிடுறது உனக்கு நல்லது சொல்லிவிட்டேன். வெறும் பையன் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சௌந்தரபாண்டி. ஏலே சௌந்தரபாண்டி, இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை.
இன்னொரு தடவை என் குடும்ப விஷயத்துல தலையிட்ட உன் உசுரை எடுத்த அப்புறம் தான் எனக்கு மத்த வேலை. உன்னை வெட்ட வரும்போது எசக்கி காப்பாத்திட்டா. ஆனா அடுத்த வாட்டி உன்னை எவனும் காப்பாத்த முடியாது. ஜாக்கிரதை. வாழ போவோம். இனி இவன் எந்த வழியில வந்து அடிச்சாலும் அவனை திருப்பி அடிப்போம்ல. மீனாட்சி 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 என்னமாச்சு? மீனாட்சி என்னாச்சு? மீனாட்சி மீனாட்சி என்னமாச்சு? ஐயா ஐயா டாக்டர் கூப்பிடுங்க. இதோ போறேன். டேய் டேய், இன்னும் ஏன்டா கண் கலங்கிட்டு இருக்க? சின்ன புள்ளன்னு நினைச்சேன். ஆனா தெய்வம் கூட சின்னதா தானே நம்ம கண்ணுக்கு தெரியும். அத கனி நிரூபிச்சிட்டால. பாத்தியா, இதுக்குதான் இங்கேயே உன்னை நிறுத்தின. உனக்கு தெரிஞ்சு செய்யணும்னு நினைச்சிருந்தா கனி உன்கிட்ட சொல்லிட்டே போயிருப்பா இல்லையா? சொல்லாம கொல்லாம போய் எம்புட்டு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கா பாரு. அதுதான்டா நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தேன். அதுக்கு பேர் தான்டா பாசம். இங்க பாரு, அவ அங்க போனது, நாம அவளை பார்த்தது எதுவும் அவளுக்கு தெரிய வேண்டாம். என்னடா நீ ஒன்னும் சொல்லாம இருக்க? சரி, ஏதோ ஒண்ணு சொல்லல போதுமா? அவ முன்னாடி இப்படி கண் கலங்கி நிக்காத. வாங்க போலாம். ஆயா மைனி, இப்ப எல்லாமே எனக்கு தெளிவா புரியுது. என்னடி சொல்ற? ஆமா மைனி, இந்த ட்ரிக்னாமெட்ரி இருக்குல்ல, நீங்க சொல்லி கொடுத்தது நல்லா புரியுது. பாருங்க, உங்ககிட்ட கேட்காம நானே ஹோம்வொர்க் முடிச்சிட்டேன். ஏம்ல அண்ணே, சாப்பிடலையா? இல்லண்ணே. பசிக்கல? பசிக்குது, ஆனா வீட்ல யாரும் இல்ல. இல்லை, அவதான் சாப்பிடலன்னு சொல்லுதாவல. சீக்கிரம் எடுத்துட்டு வரல. இதோ போறேன். அண்ணே, எதுக்குண்ணே இவ்வளவு கோவப்படுத? எத்தா பசிக்குதுன்னா எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதுதானத்தா. ஏன் வயித்த காய போட்டு கிடக்குதா? அடுப்படியில பார்த்தேன்ப்பா, சாப்பாடு அப்படியே இருந்துச்சு. சரி, எல்லாரும் சாப்பிடுறப்போ நாமளும் சாப்பிட்டுக்கலான்னு ஹோம்வொர்க் எழுத ஆரம்பிச்சிட்டேன். சரிதா, நீ எழுது. படிப்பு முக்கியம்ல. என் தங்கச்சி என் வீட்டு பெரிய தங்க புள்ளன்னு நினைச்சு அழுதம்ல. அண்ணே, இந்த அக்கா சாப்பிடலாம். அண்ணே, நான் முடிச்சிட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு. நீ கூடப்ப. டேய், எனக்கும் பசிக்குது, எல்லாருக்கும் தானே பசிக்கும். கனி சாப்பிட்டோம், அப்படியே எல்லாருக்கும் எடுத்து வைங்கடி, ஒன்னாவே சாப்பிட்டுருவோம். சரி சரி ஏட்டி, நீ வீட்டு பாடம் பண்ணு. அதுவும் கெட வேண்டாம். நான் உனக்கு ஊட்டியும் விடுதேன். பசியும் காக்க வேண்டாம்லா. சரிண்ணே. பூமியிலே வாழும் வரை இரத்த பந்தம் மாய்ந்திடுமா? தண்ணீரிலே வாழும் மீனின் கண்ணீரும்
கரை சேர்ந்திடுமா விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தங்கள் இங்குண்டு பிபி தான் ரொம்ப ஹையா இருக்கு. ஏதாவது எமோஷனலா நடந்ததா? எல்லாமே அவளுக்கு எமோஷனல் தான் நடக்குது டாக்டர். இவங்களுக்கு வயசு கூட அதிகமா இல்லையே. எல்லாம் மனசுதான் சார். இப்படியே விட்டீங்கன்னா பெரிய ஆபத்தாயிடும். மூளையில ரத்த குழாய் வெடிச்சா பக்கவாதம் வந்து படுக்கையில கூட விழ சான்சஸ் இருக்கு. ஐயோ டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? பிபி 250 கிட்ட இருக்கு சார். ரொம்ப ஆபத்தான விஷயம். முதல்ல இவங்கள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேருங்க. டாக்டர், எங்க ஊர் கன்னியாகுமரி. அப்ப நல்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுங்க. முதல்ல பிபியை நார்மலுக்கு கொண்டு வாங்க. இல்லைன்னு வைங்க, இவங்க உயிருக்கே ஆபத்து. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இவங்களை அட்மிட் பண்ணிடுங்க. நான் வரேன். சரிங்க. இலச்சனையா டாக்டர்? உடம்பு பார்த்துக்கோங்க. டேய் ஐயா, டிரைவர் எங்கடா? வெளியில கார்ல தான் உட்காந்துருக்காரு. வண்டியை ரெடி பண்ண சொல்லு. சரிங்கய்யா. நாம உடனே கன்னியாகுமரி போறோம். சரியா? அண்ணாச்சி, என்ன திடீர்னு? இல்லங்கய்யா, என் புள்ள முக்கியம்தான். ஆனா அவளை வளர்க்க என் பொண்டாட்டி உயிரோட இருக்க வேண்டாமா? இப்ப என்னப்பா, அவங்களுக்கு ரத்த கொதிப்பு இருக்கு, அதுக்கு இங்கேயே வைத்தியம் பார்த்துக்கலாமே. அதுக்காக இல்லங்கய்யா, இதுக்கு முன்னாடி என் வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி ஆனதே இல்ல. இவ போயிட்டா. இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே இல்ல. முதல்ல இவளை ஊருக்கு கூட்டிட்டு போய் இவ உடம்ப சரி பண்ணணும். அதுக்கப்புறம் தாயா மத்ததெல்லாம். அண்ணாச்சி, வந்தது வந்துட்டீங்க. போகும்போது கூடவே உங்க புள்ளியும் அழைச்சி. எப்படிங்கய்யா? எப்படி? தேடுதான் வந்து தெல்ல தெளிவா சொல்லிட்டு போயிட்டாலே எப்படி முடியும்? அண்ணாச்சி, நான் எப்படியாவது அவள். வேண்டாங்கய்யா. ஏதா இருந்தாலும் அதை தாங்குற சக்தி என் வீட்டுக்காரிக்கு இப்ப இல்ல. முதல்ல இவளை கூட்டிட்டு போய் உடம்ப சரி பண்ணி கூட்டிட்டு வர்றேன். ஆனா திரும்ப வருவேங்கய்யா. நிச்சயமா திரும்பி வருவேன். ஆனா அடுத்த தடவை வரும்போது இந்த மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன். வேற மாதிரி வருவேன். இந்த சண்முகம் இல்ல, அந்த செந்தூர் முருகனே வந்தாலும் என்ன தடுக்க முடியாது. அண்ணாச்சி, என்ன அண்ணாச்சி, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சாச்சு. நீங்க இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுக்கலாமா? தயவு செய்து கொஞ்சம் அவசரப்படாதீங்க அண்ணாச்சி. நீங்க போகும்போது கூடவே உங்க பொண்ணையும் கூட்டிட்டு போலாங்க. ஐயா, தேனி எங்க பொண்ணு எங்க கூட வர்றா சேரா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா பரணி உங்க பொண்ணு தானே. அவ பேசுனதான் நான் கேட்டனே. நீங்க பெத்த பொண்ணு அந்த சண்முகத்துக்கு சப்போர்ட்டா இருக்கா? இந்த லட்சணத்துல நீங்க சண்முகத்தை எதிர்த்து ஜெயிக்க போறீங்களா? முதல்ல உங்க பொண்ணு உங்ககிட்ட சேருதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் எங்க பொண்ணை எங்க கூட சேர்த்து வைக்கிறத பத்தி பேசலாம். அண்ணாச்சி, அவளை நான் நிச்சயமா கண்ட்ரோல் பண்ணிடுவேன். எப்படிங்க முடியும்? அவங்க இன்னும் சண்முக வீட்டுக்காரியா தானே இருக்காங்க. உங்களால எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஐயோ, அதெல்லாம் பொய்யா. அந்த சம்முவும் பரணி பாப்பாவுக்கு தாலி கட்டினதோட சரி. அவங்க சும்மாதான் பேருக்கு புருஷன் கொண்டாட்டியா இருக்காங்க. அவங்களுக்குள்ள நடக்க வேண்டியது எதுவுமே நடக்கல. இல்லே சனியா இரு. ஐயா போதும். உங்க பொண்ண முதல்ல சண்முகத்திட்ட இருந்து மீட்டு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் ஏன் பொண்ணை மீட்டு கொண்டு வரத பத்தி பேசிக்கலாம். அண்ணாச்சி, நீங்க ரொம்ப பேசிட்டீங்க. நீங்க இப்ப இருக்கிற நிலைமையில நான் பேசக்கூடாது. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்லிடுதேன். அடுத்த தடவை நீங்க வாரப்ப என் பொண்ணு சம்முகம் பொண்டாட்டியா இருக்க மாட்டா. இந்த சவுந்தர பாண்டி பொண்ணாத்தான் இருப்பா. இது சத்தியம். வருமா? அது நடக்கிறப்ப பாத்துக்கலாம். மீனாட்சி, எழுந்துரு மீனாட்சி.
நம்ம ஊருக்கு போகலாம். மெதுவா மெதுவா பார்த்து. ஐயா நீங்க பாட்டுக்கு அந்த ஆள்கிட்ட சத்தியம் பண்ணிட்டீங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில பரணி பாப்பாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியுமா? இந்த சவுந்தர பாண்டி நினைச்சா முடியாததுன்னு எதுவுமே கிடையாதுல்ல. பரணி மனசு வந்து அவன் கூட சேர்ந்த மாதிரி எனக்கு தெரியல. 100 நாள் கண்டிஷன் போட்டவா, ஆனா இன்னைக்கு அதை பத்தி எதுவும் பேசாம இருக்கா. இல்ல, பிரிக்கணும்னு வந்துருச்சுன்னா நான் கண்டிப்பா பிரிச்சிருவேன். ஏண்டா நம்ம ஊர்ல மட்டும்தான் இது நடக்குதா இல்ல எல்லா ஊர்லயும் நடக்குதா? எது? நைட் ஆனா ஒவ்வொரு தெருவுலயும் மல்லிப்பூ விக்கிறாங்களே அத சொல்றேன். நைட்டு எந்த சாமிக்கு போய் பூ போட போறாங்க? இல்லே, அது கோயிலுக்கு இல்லலா, சாமி போறதுக்கு இல்ல, புருஷங்காரன் பொண்டாட்டிக்கு ஆசையா வாங்கிட்டு போறது. ஓ, ஏன் அப்படி? இது இந்த புருஷங்காரன் சந்தோஷமா இருந்தானா அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போகும்போது நல்லா மணக்க மல்லிகை பூவும் சுட சுட அல்வாம்ல வாங்கிட்டு வீட்டுக்கு போவான். போயிட்டு என்ன பொண்டாட்டிகளை கொடுப்பான். கொடுத்துட்டு என்ன போறோம் 2 பேரும் வீட்டுக்குள்ள போய் ஐயோ டேய், ஏலே இப்போ என்னல வேணும் உனக்கு? எனக்கு ஒரு விஷயம் தெரியல கேட்டேன். சோ வாட்? பாருல, எனக்கு ரொம்ப விவரம்லாம் பத்தாது. நான் ரொம்ப அப்ராணி. தயவு செஞ்சு இப்படிலாம் சொல்லி என்னை கிளப்பி விட்டுறாது சொல்லிவிட்டேன். ஒரு சந்தேகம் கேட்டதுக்கு ஏன்டா இவ்வளவு பொங்கற? தள்ளி உட்காரு. முதல்ல நீ தள்ளி உட்காரு. தள்ளி தாண்டா உட்கார்ந்திருக்கேன். இதுக்கு மேல தள்ளணும்னா வண்டி கம்பியை பிச்சுக்கிட்டு பின்னாடி ஓடிதான் வரணும். முதல்ல வண்டியை எடுத்து தொலை. யார் அது? என்ன பிரசிடென்ட்? இல்லை, என்னல குளிச்சிட்டு தொடக்காம அப்படியே வர? குளிக்கல, நான் குடிச்சிருக்கேன். உனக்கு தான் குடிச்சா பிரசன்ட் ஆறு புள்ள பிடிக்கிறவன் ஆறுண்டே தெரியாத. பேசாம குடிச்சு வீட்டுல போய் படுக்க வேண்டியதாம்லா. எதுக்குல ரோட்ல சுத்திட்டு இருக்கவா? கொஞ்சம் தீப்பட்டு இருந்தா குடு பிரசிடென்ட். எதுக்குல தீப்பட்டி? எதுக்குல? டேய், மண்ணெண்ணி ஊத்திருக்கான். பிரசிடென்ட், பத்த வைக்க தீப்பெட்டி கேட்டா கொடுக்க மாட்டியா? இல்லே, நீ தீப்பெட்டி எது கேட்க? நீ உன்னைய கொளுத்திக்க கேட்கியா இல்ல சிகரெட்டை கொளுத்த கேட்கியா? ஏய் சண்முகம், அவன் காதை பாரு. இல்லே, அது அவன்கிட்ட சொல்லாத. அவனுக்கு தெரியாம அதை எடுக்கணும்லா. நீ பேச்சு கொடுத்துக்கிட்டே இரு, நான் அந்த தீப்பெட்டி எடுத்துடுறேன். சரியா? கையில கிடைச்சா பத்த வச்சிருவான். ஆமா. ஏலே, எதுக்குல இந்த விபரீத முடிவு உனக்கு? இப்ப என்ன ஆயி போச்சுன்னு இப்படி ஒரு காரியத்தை பண்ண பாக்க? முடிஞ்சு போச்சு, அம்புட்டும் முடிஞ்சது. இனி நான் வாழ மாட்டேன் பிரசிடென்ட். 2 பிள்ளைங்க, நித்தியஸ்ரீ புத்திஸ்ரீ, அப்பா அப்பான்னு உசுரா இருக்கும். அதை கூட காட்ட மாட்டேங்கிறாங்களே, அதான் நான் இதுக்கு வாழணும். பிரசிடென்ட், தீப்பெட்டி இருந்தா கூடு பிரசிடென்ட். சரி, இப்போ நீ செத்துட்ட போறவ என்ன? அப்புறம் அவ அழுவால, இப்ப நான் அழுவுதம்ல, அம்புட்டு அழுவையா அவ அழுகணும்ல, அதுக்காக தான். நீ செத்துட்ட உன் பொண்டாட்டி அழமாட்டாளா? என்னது அழமாட்டாளா? ஐயோ, நான் அவ புருஷயா, நான் செத்தா அவ அழமாட்டாளா? இல்லே, நீ உயிரோட இருக்கும்போதே போய் தொலைன்னு சொல்லுதாவ. நீ செத்தா மட்டும் என்ன அவன் அழுவா போதா? விட்டது சனின்ட்டு நிம்மதியால இருப்பா. நீ வேண்டா பாத்துக்க. பிரசிடென்ட், உங்க பொண்டாட்டி எதுக்கு ஏன் பின்னாடி வந்து நிக்கிறாவா? உன் மேல எனக்கு பயங்கரமான லவ், அதான் உன் பின்னாடியே வந்து நிக்கிறேன். ஏண்டா, நான் உன் பின்னாடி நின்னா என்ன, முன்னாடி நின்னா என்ன? சாகதானே போற? அதானே, நான் சாவத்தான் போறேன். உங்ககிட்ட தீப்பெட்டி இருக்கா? இல்லையா, நான் தம் அடிக்கிறதே விட்டுட்டேன். வேற யாரு காதலியா? என் பொண்டாட்டி என்ன வெறுத்துட்டா, இந்த ஊரு உலகமும் என்ன வெறுத்துருச்சா? ஐயோ பிரசிடென்ட்,
சாவ போறவனுக்கு தீப்பெட்டி கூட இல்லைன்னா என்னையா ஊறுது? இப்ப என்னல உனக்கு உன் பொண்டாட்டி நீ ஏத்துக்கிட்டன அப்படிதானே? இங்கிட்டு பாரு. என்ன சாவ விடுங்க, இல்லைன்னா என் பொண்டாட்டி கூட என்ன வாழ வையுங்க. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. இல்லை புரியல. புரியலையா? நீ என்னையா பிரசிடண்ட்? பஞ்சாயத்துக்கு வந்தா நீ தீர்த்து வைக்கணுமா இல்லையா? என் பொண்டாட்டி கூட என்ன சேர்த்து வைப்பியா மாட்டியா? இல்லை உன் பொண்டாட்டியோட உன்னை சேர்த்து வைக்கணும் அப்படித்தானே? இந்த இந்த விரல பாருல, ஆடாம இல்ல, ஆடாம இத பாரு. இதையே பாக்கணும். நல்லா பாரு. ஏமா இங்க என்ன பண்ண? என் காது ஏன் புடிச்ச? உனக்கு சொரணை இருக்கா இல்லையான்னு பார்த்தேன். இருக்கு இருக்கு. இப்ப என்னல உன் பிரச்சனை? உன் பொண்டாட்டி உன்னை திட்டினா அதுக்காக இப்படி ரோட்ல வந்து பிரச்சனை பண்ணுவியா? இல்ல அறிவில்ல உனக்கு? எனக்கு வாழவே பிடிக்கல பிரசிடண்ட். அதுக்காக சீம தண்ணி மேல ஊத்திட்டு வந்து நிப்பியா? சண்முகம், என்ன பிரச்சனை இங்க? அதுவும் நடு ரோட்ல. வணக்கம் இன்ஸ்பெக்டர் ஐயா. என்னல குடிச்சிட்டு வந்து ஆட்டம் போட்டுறியா? நியூசன்ஸ் தூக்கி உள்ள போடவா? ஏய் என்ன ஏன்னா மேல சீம தண்ணி ஊத்திருக்கியா? ஆமா, நான் கொளுத்திட்டு சாவ போறேன். அடிச்சனு வச்சுக்கோ. அடிச்சு உன்னை தூக்கி உள்ள போட்டா 80 வருஷம் ஜெயில் தெரியுமா? முத்துப்பாண்டி, உனக்கு என்ன? அவன் பொண்டாட்டி கூட சேர்த்து வைங்கன்னு சண்முகத்துக்கிட்ட பஞ்சாயத்துக்கு வந்து நிக்கிறான். இவன் விசாரிக்கிறான். நடுவுல நீ என்ன நாட்டாம? ஓ, இவர்தான் எல்லா விஷயத்தையும் தீர்த்து வைக்கிறாரா? வேற போலீஸ் எதுக்கு? ஏய் வா, நட ஸ்டேஷனுக்கு.